நீங்கள் கேட்கவிருப்பது சங்கதாரா. எழுதியவர் காலச்சக்கரம் நரசிம்மா. ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா. முகவுரை. ஆதித்த கரிகாலன் பேசுகிறேன். உங்களுக்கு என்னை தெரிந்திருக்கும். நான்தான் ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழனின் மூத்த மகன். என்ன விழிக்கிறீர்கள்? பாண்டியன் தலையை கொய்த மாவீரன் என்பார்கள் என்னை. இன்னுமா புரியவில்லை? அட, நான் தான் அருண்மொழி, அதாவது உங்கள் ராஜராஜ சோழனின் அண்ணன். இன்னுமா தெரியவில்லை? எப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கும்? இப்போதாவது தெரிகிறதா பார்ப்போம். நான் தான் குந்தவையின் அண்ணன். அப்பாடி, ஒரு வழியாக புரிந்து கொண்டீர்களா? என்ன செய்வது? பெண்கள் பெயரை சொல்லி அன்னாருடைய தந்தை, சகோதரன், கணவன், மகன் என்று கூறினால்தானே தமிழர்கள் இனம் புரிந்து கொள்கின்றனர். காரணம், தமிழர்களின் வாழ்வே பெண்களை சுற்றித்தானே அமைந்திருக்கிறது. கண்ணகிக்கு அடுத்தபடியாக, ஔவை பாட்டிக்குப் பின்பாக என் தங்கைதானே உங்களுக்கு அதிகம் அறிமுகமானவள். என்னை பற்றிய கதைக்கு என்னையே முகவுரை எழுத சொல்லி பணித்திருக்கிறார் நாவலாசிரியர் காலச்சக்கரம் நரசிம்மா. இலக்கியவாதிகள் மீதும் சரித்திர பேராசிரியர்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை போய் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. ஐயா, அம்மணிகாள், நான் கடம்பூர் மாளிகையில் கொலை செய்யப்பட்டதாக கூறி என்னை பற்றிய உண்மைகளை அவர்கள் இருட்டடிப்பு செய்துவிட்டனர். என்னை கொலை செய்தது இன்னார் என்று 1000 வருடங்கள் மேலாகியும் இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. அதனால் இந்த உலகத்தின் மீதே நம்பிக்கை இழந்து மனபாரம் தாங்காமல் நிம்மதியின்றி உழன்று கொண்டிருக்கின்றேன். மனம் இன்னும் அமைதியடையவில்லை. என் கொலை வழக்கு ஒரு தோலா வழக்கு. ஓ, தற்கால தமிழர்களான உங்களுக்கு தோலா வழக்கு என்றால் தெரியாதல்லவா? சொல்கிறேன். தோலா வழக்கு என்றால் நிலுவையில் உள்ள, முடியவே முடியாத, தீரவே தீராத வழக்கு. ஒரு சம்பவம் பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். கள்வனாக இருந்து வைணவ அடியாராக மாறிய திருமங்கை மன்னன் ஒருமுறை திருவரங்க கோவில் மதில் சுவரை கட்ட வேண்டி நாகை புத்த விகாரத்திலிருந்து ஸ்வர்ண புத்த விகாரத்தை களவாடி சென்றாராம். திருக்கண்ணங்குடி என்ற ஊரை அடைந்தபோது இரவு படர்ந்துவிட்டது. புளியமரம் ஒன்றின் கீழ் அன்றைய இரவை கழிக்க நினைத்த திருமங்கை மன்னன் அருகில் இருந்த வயல்வெளி ஒன்றில் ஸ்வர்ண புத்த விக்கிரகத்தை புதைத்துவிட்டு அந்த புளியமரத்தை பார்த்து, ஏ புளியமரமே, இந்த விக்கிரகத்துக்கு நீதான் காவல். அது காணாமல் போனால் அதற்கு நீயே பொறுப்பு என்று கூறிவிட்டு நிம்மதியாக உறங்க சென்று விட்டார். மறுநாள் காலை திருமங்கை மன்னன் எழுவதற்கு முன்பே வயலுக்கு உரிமையாளன் தன் நிலத்தை உழ ஆரம்பிக்க, காவல் இருந்த உறங்கா புளியமரம் தன் இலைகளை திருமங்கை மன்னன் மீது உதிர்த்து அவரை எழுப்பியது. நிலைமையைக் கண்டுகொண்ட திருமங்கை மன்னன், விக்கிரகம் வயலின் உரிமையாளன் கண்களில் பட்டால் அவன் அதற்கு உரிமை கொண்டாடுவானே என்று கவலை கொண்டு அவனிடம் போய் மல்லுக்கு நின்றார். இந்த நிலம் என்னுடையது, இதில் நீ எப்படி உழலாம் என்று அவனை அதட்ட, திடுக்கிட்டு போன அந்த வயலுக்கு சொந்தக்காரன் இவரிடம் எதிர்வாதம் புரிய, இது என் நிலம், உன்னிடம் ஆதாரம் இருந்தால் என் மீது வழக்கு தொடுத்து இது உன்னுடையது என்று நிரூபணம் செய் என்று திருமங்கை மன்னன் கூறினார். வயலின் உரிமையாளனும் உடனடியாக ஊருக்குள் சென்று தகுந்த ஆதாரங்களுடன் திருமங்கை மன்னன் மீது வழக்கு தொடர்ந்தான். அதற்குள்ளாக திருமங்கை மன்னன் வயலில் ஒளித்து வைத்திருந்த ஸ்வர்ண விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தன் வழியே சென்றுவிட்டார். அதற்குப் பிறகு அவர் திருக்கண்ணங்குடி பக்கமே போகவில்லை. அவர் மீது வயலுக்கு சொந்தக்காரன் தொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. முடியவே முடியாத, தீரவே தீராத வழக்கினை தோலா வழக்கு என்று கூறுவார்கள். இப்போது புரிகிறதா என் கொலை வழக்கை ஏன் தோலா வழக்கு என்று நான் கூறுகிறேன் என்று? என் மரணத்தைப் பற்றிய சரித்திர குறிப்புகளைக் கேட்க வேதனையாக உள்ளது. வானுலகை Sample complete. Ready to continue?